அண்ணி. அனு, என்ன ஆச்சு அனு? ஏன் அழற? சரி சரி வா, வந்து உள்ள உட்கார். வா, பாத்து உட்கார். என்ன ஆச்சு அனு? நான் இனிமே அங்க போகவே மாட்டேன் அண்ணி. அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் செட்டே ஆகல அண்ணி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அண்ணி. சரி சரி, கொஞ்சம் காம் டவுன் ஆகு. இங்க பாரு அனு, கொஞ்சம் அழறத நிறுத்து. இந்தா, முதல்ல தண்ணி குடி. குடி. அத்தை வர இரு. அத்தை, இங்க பாருங்க அத்தை, அனு வந்திருக்கா. அனு, ஏன் அனு என்ன அழுவுறடி? ஏய் எந்தடி ஒரு நிமிஷம். தங்க புள்ள என்ன ஆச்சுமா? ஏன் அழுவுற? அம்மா, அந்த வீட்டை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கம்மா. இனிமே நாங்க போகவே மாட்டோம்மா. ஐயோ, என் பிள்ளைய இப்படி அளவச்சு அனுப்பிச்சிருக்காங்களே, நல்லாவா இருப்பாங்க? நீ ஏமா சும்மா இருந்த? உன் மாமியா திட்டின வாயை உடைச்சிருக்க வேணா? பாத்தியா, உன் புருஷன் கூட உனக்கு சப்போர்ட் போடாம இருந்திருக்கிறியா? நீ விடுமா, அம்மா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அத்தை அழாத செல்லம். அத்தை, அது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. என்ன ஹாஸ்பிட்டலு? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அத்தை, டாக்டர் செக்கப்க்கு வர சொல்லியிருந்தாங்க, அதான் கேட்டேன். இப்பதான் போகணுமா? வீட்டில் என் பொண்ணு இப்படி அழுதுகிட்டு இருக்காளே, பார்க்கலையா? இல்ல அத்தை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கே போலனா டாக்டர். உனக்கு ஓ வேலை தான் முக்கியம். இங்கே ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் உன் கண்ணுக்கு முக்கியமாக தெரியாது. அத்தை, ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் ரெகுலர் செக்கப் இம்பார்ட்டன்ட்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்களாம் 2 பசங்க பெற்றோம்மா, இந்த அளவுக்குலாம் சீன் போடலை. கொஞ்சம் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடு. அம்மா போயிட்டு வரட்டும்மா, ஏதோ இம்பார்ட்டன்ட் போல. நீ சும்மாரானு. இவ இங்கே இப்படித்தே, இவ வந்ததுலேருந்தே வீடு தலைகளாக மாறி போயிடுச்சு. இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத, நீலிக்கு நீர் வெடிப்பா. ஏய் போ, வந்தவளுக்கு டீ தண்ணி வச்சு கொடு, அப்புறம் டாக்டரை பார்க்கலாம். நிற்காத, போ. அண்ணி சாரி அண்ணி. பரவாயில்ல விடு. என் பொண்ணே திட்டுவாளா? இரு, உன் மாமியாக்கறிக்கு போன் போட்டு அவளை கிழிக்கிறேன். ராகுல், ஹாய். ஃப்ரீயா? ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? ஒர்க் இருக்குமா, இப்போதான் ஆஃபீஸே வந்தேன். சரி டக்குன்னு சொல்லு. சாப்பிட்டியா? ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்கு. நல்லா தூங்குறியா? தூங்குறேன். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதனால தான். சரி, நீ செக்கப்லாம் கரெக்டாக போறியா? ஏய், அப்புறம் இந்த ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உனக்கு ஏதாச்சும் இருக்கா? ஜிபே பண்ணவா? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கிறியா? ஆர்டர் பண்ணிக்கிறேன். உன்னை தான் ஆர்டர் பண்ணும். ஏய் லூசு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே என்னாச்சு தெரியுமா? அண்ணாவா? அது ஃபோன் கொடுங்க. ஹாய்டா. ஏய் எருமாடு, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? போ, இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன். இதுதான் என் வீடு. ஏய் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, சாவடிச்சிடும் சொல்லிட்டேன். ஏய் போடா, அங்கே யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன். ஏய், புருஷன் கூட சண்டை போட்டு அம்மா வீட்டில் வந்து உட்காரதுலாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாரு. சரிடா, நான் ட்ரை பண்ணுறேன். பாய். இந்தாங்க அண்ணி, பாய். அண்ணி, எனக்கு அங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் கம்ப்ளைண்ட் தான். சரி, அப்படி என்னதான் ஆச்சு நீ அங்கேருந்து கிளம்பி வர்ற அளவுக்கு? சின்ன சின்ன விஷயம்தான் அண்ணி, பட் டெய்லியும் நடந்தால் ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. நேற்று காஃபியில் சுகர் கம்மியாக போட்டுட்டேன்னு அவங்க அம்மா மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி லேட்டாக எழுந்துச்சிட்டு அவருக்கு டிஃபன் பண்ணலன்னு அவர் என்கிட்ட பேசக்கூட இல்லை. ஒரு வீக்கெண்ட் கூட என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடியல. ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வரலான்னு கால் பண்ணா, அப்போது இதுவும் வீடு இல்லையான்னு ஒரு சண்டை.
நான் என்ன பண்ணாலும் தப்பு மாதிரி ஃபீல் ஆகுது அண்ணி. சம்டைம்ஸ் எனக்கே பயமாக இருக்குது என் லைஃப் எப்படி ஆகிடுமோன்னு. ஃபேமிலியில் இதெல்லாம் காமன் தானே. நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க அண்ணி. ஆனால் என் இடத்துலேருந்து பார்த்து தானே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. கஷ்டமா? உண்மையை சொல்லுவானு, நீ இடத்துல இருந்திருந்தா, நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நீ ஃபேஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நாள் முன்னாடியே உடஞ்சி போயிருப்ப. அப்படி பார்த்தா நீ லக்கி அனு. உனக்கு கோவப்படுறதுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, சண்டை போடுறதுக்கு வீடு இருக்கு, அட்லீஸ்ட் உன் ஃபீலிங்ஸை சொல்லி ஆறுதலாக சாயறதுக்கு ஒரு தோல் இருக்கு. ஆனால் என்ன மாதிரி சில பேருக்கு அழறது கூட நேரம் இருக்காது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த நாள் ஸ்மூத்தாக முடிஞ்சிருமான்னு ஒரு ஏக்கம். யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது, வீட்டில் சண்டை வந்துடக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம ஃபீலிங்ஸ் எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. எல்லா வலியும் உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு மனசே மறுத்து போச்சு. அண்ணி நான் இப்படி உங்களை யோசிச்சதே இல்லை அண்ணி. அதுதான் மருமகள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போல. ஆனால் நீ ஸ்ட்ராங்காக இரு அனு. சின்ன சின்ன சண்டைன்னு நினச்சி லைஃப்பை விட்டுறாத. சரி அண்ணி, தேங்க்ஸ். அத்தை அத்தை காஃபி. இங்கே வாரு, மாசமாயிட்ட சரி, பக்கத்து வீட்டுலாம் சொல்லி கொடுத்துறியாத. ம் அப்புறம் மெயினாக அந்த எதிர்த்த விட்டு உஷா இருக்கா பாரு, அவகிட்ட எதுவும் சொல்லி கொடுத்துறியாத. ம் உனக்கு தெரியாது, ஏற்கனவே இங்கே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. புரிஞ்சுக்க நான் சொல்கிறத. இந்தா அண்ணன் கூட வண்டியில் போகிறேன், ஆயா கூட ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு வந்து எதுலையாவது வந்து இறங்கினேன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது பார்த்துக்க. முடிஞ்சா ஆட்டோவில் போ, இல்லைன்னா நடந்தே போ. யாராவது பார்க்கறது மாதிரி வண்டியில் வந்து இறங்குன. அத்தை, அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற அண்ணா அத்தை. நேத்திக்கே சொன்னல, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், உனக்காகலாம் நான் ஊர் வாயில விழுக முடியாது. அவுக என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, நான் சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா அந்த வீட்டில் இருக்கிறாந்தா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ. வந்துட்டா. ஏய் என்னால் வர முடியாது. சி ஃபோன் வை. என் புருஷன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காரு அண்ணி, எனக்கு பிடிக்கவே இல்லை. மறுபடியுமா? அப்படி என்ன தாண்டி உனக்கும் அவருக்கும் சண்டை? அது கொஞ்சம் சொல்லு கேட்போம். எல்லாத்துக்கும் சண்டை தான் அண்ணி. எதுக்கு சண்டை இல்லைன்னு கேளுங்க. நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக பேச தான் செய்கிறாரு. கடுப்பாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இருங்க இருங்க, என்னை சொல்ல விடுங்க, இன்னும் நான் முடிக்கல. சரி சொல்லு. அன்னைக்கு அப்படிதான் அண்ணி, காசு இல்லைன்னு சண்டை போட்டுட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பயந்து போய் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா தான் உடனே நீங்கள் கொடுக்க சொன்ன செயின் கொடுத்தாங்க அண்ணி. அதை வச்சு நான் காசு கொடுத்துட்டேன். உடனே நீ ஏன் அம்மா கிட்ட செயின் வாங்குறேன்னு அதுக்கும் ஒரு சண்டை. ஏறு, நான் கொடுத்த செயினா? நான் எந்த செயின் கொடுத்தேன்? அதான் நீ நீங்கள் கொடுத்தீங்கன்னு அம்மா கொடுத்தாங்க, அந்த கல் வச்ச செயின். பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருக்குமே அந்த கோல்ட் செயினா? அதுதான் அண்ணி. அண்ணி என்னாச்சு? அத்தை, நீங்க என்கிட்ட என்னோட செயின் எங்க வச்சேன்னு தெரியல தானே சொன்னீங்க? எந்த செயின் எனக்கு ஒன்றும் புரியலையே. நடிக்காதீங்க அத்தை, அனு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். அம்மா நான் வேற ஏதோ சொல்ல போய் தெரியாமல் சொல்லிட்டேம்மா. அவங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏய் ஆமாண்டி, கொடுத்தேன். அவ ஏதோ புருஷன் கூட சண்டேன்னு சொன்னா, காசு வேணும்னு கேட்டா.
பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது கொடுத்தேன். இப்ப என்ன தப்பு இருக்கு? உங்க பொண்ணு கஷ்டத்துல இருந்தா உங்க செயினை தூக்கி தரணும். என் அம்மா எனக்கு கடனா தந்த செயினை தூக்கி தரக்கூடாது. அதுவும் என்கிட்ட பொய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்க? என் பையன் காசு எடுத்து நீ ஆடல? அப்ப எங்க போச்சு இந்த ரோசம்? வந்துட்டா அப்படியே 100 சவர் நகைய கொடுத்தது மாதிரி. ஒன்றே நான் சங்கிலிய கொடுத்துப்புட்டு வாய்களையே பேசுறா. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கும்போது நான் என் சங்கிலியெல்லாம் கட்டி கொடுக்கல? போ வேலையை பார்த்துக்கிட்டு. அடுத்த மாசம் என் மையன்ட்ட சொல்லி நகையை மூட்டி தரேன். கிளம்பு, இடத்த காலி பண்ணு. அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. நான் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல விடு, உன் மேல எந்த கோவமும் இல்லை. ஏய் இங்க வா. ஏய் ஏன் இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, நான் ஏதோ கேட்க போய் தப்பாயிடுச்சு. நானே அவ மாசமா இருக்கான்னு வெளியில தலை காட்ட முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா? ஏமாண்ணா? அக்கம் பக்கத்துல அவ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளுங்க. உங்க அண்ணன் 1 நாளா 2 நாளா வந்து இருந்துட்டு போனேன், அதுக்கு முன்னாடி இவ மாசமா இருக்கணும்னு சொல்றா. அப்பப்ப பைக்ல வந்து இறங்குறா. கேட்டா ஓலா பைக்குங்கிறா. எனக்கே வெளியில தலை காட்ட முடியல. எவளாவது ஏதாவது என்னன்னு கேப்பாளுகளோ என்னமோன்னு எனக்கே சந்தேகமாதே இருக்குது. மா ஏம்மா அண்ணி பத்தி அப்படி சொல்றீங்க? ஏய் வாய மூடு. நானே சந்தேகப்பட்டு போய் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். கேட்க முடியாமதே வாயடைச்சு நிக்கிறேன். அத்தை, ஆ